ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஈஸியாக டேஸ்டியாக ஆனியன் ஊத்தப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பெரிய வெங்காயத்தை வந்து எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. அதை வந்து மாவுக்குள்ளே கொட்டி கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகட்டும். தண்ணி ஊற்றினா நல்லா காஞ்சு வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா காஞ்சிக்கணும் தோசைக்கல். அதுக்கப்புறமா 2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், ஆனியன் உள்ளே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 2 கரண்டி மாவு எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரப்பி விட்டுக்கிறேன். ரொம்ப இதாகவும் இல்லாமல் ரொம்ப மொந்தமாக இல்லாமல் நல்லா பரப்பி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். யாரெல்லாம் இந்த மாதிரி ஓட்டை விட்டுட்டு அதுக்கெல்லாம் பேட்ச் ஒர்க் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் ரொம்ப லேசாகவும் இல்லாமல் பரப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சுற்றியும் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நான் ஆயில் சேர்த்துக்கிட்ட மாதிரி நீங்களும் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் நிறையா ஊற்றிட்டேன், நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ தோசை கொஞ்சம் நேரம் வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். யாரெல்லாம் இப்படி தோசை ஊற்றிட்டு கையை வச்சுட்டு கம்முனே இருக்காமல் இந்த மாதிரி தோசையை நோண்டி நோண்டி பிச்சிருவீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் போர் அடிக்குதுன்னு ஏதாவது ஒன்று நோண்டிகிட்டே இருப்பேன், அது பிஞ்சிரும். வீட்டில் திட்டிகிட்டே இருப்பாங்க, உனக்கு மட்டும் ஒழுக்கமாக தோசை வராது, நல்லாவே வரும், ஆனால் நீ இப்படி தான் பண்ணுவேன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சுற்றியும் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தோசையை திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், செம்ம சாஃப்டாக பின்னாடி முன்னாடி நல்லா வெந்ததுக்கப்புறமா தோசை ரெடி ஆயிருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இதுக்கு வந்து புளி சட்னி இல்லைனா தக்காளி பஜ்ஜி, கத்திரிக்காய் பஜ்ஜி இதெல்லாமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கார சட்னி, தேங்காய் சட்னி இதெல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் எல்லா சட்னி வீடியோவும். அதை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. எவ்வளோ சாஃப்டாக தோசை ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். யாருக்கெல்லாம் இந்த தோசையை பார்த்தது டெம்ட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சில கடையிலெல்லாம் ஒயிட்டாகவே இருக்கும் தோசை, வேகவே வேகாது, அப்படியே எடுத்துக்கணும்னு போட்டுருவாங்க அவசரத்தில். ஆனால் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சுடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 2வது தோசையும் அதே மாதிரி தாங்க. கல்லை வந்து தோசை ஊற்றும்போது சிம்மில் வச்சு தான் சுடணும் அடுப்பை. அப்போ தான் வந்து கரண்டியில் ஒட்டாமல் மாவு வரும். ஒரு சிலருக்கு கரண்டிலேயே எல்லா மாவும் ஒட்டிட்டு வந்துடும். ஃபஸ்ட்லாம் எனக்கு தோசையே ஊற்ற தெரியாமல் இப்படி தான் நான் பண்ணிகிட்ருப்பேன். இந்த மாதிரி தோசை விட்டுட்டு ஆயில் விட்டால் போதுங்க. அவ்வளோதாங்க, மொறு மொறுன்னு ஊத்தாப்பம் நல்லா சாஃப்டாக ரெடியாகி வந்துடும். யாருக்கெல்லாம் ஊத்தாப்பம் ரொம்ப பிடிக்கணும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆயில் அதிகமாக சேர்க்காதீங்க. எனக்கு இப்போ தான் தெரியுது வீடியோ பேசும்போது, அதாவது வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சது ஆயில் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன்னு. இந்தளவுக்கு ஆயில் ஊற்ற வேணாம், கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. சின்னவங்களுக்குனா ஓகே, அதாவது வந்து ஓரளவுக்கு வயசு இருக்கவங்களுக்கு ஓகே. ரொம்ப குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி ஆயில் ஊற்றி கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஏமாந்தால் வயிற்றுக்கு சேராமல் போயிடும், நம்ம தான் கஷ்டப்படணும். வீடியோவில் பார்க்கும்போது தான் என்ன என் கை கம்முனே இருக்க மாட்டேங்குது, எதையோ ஒன்று சுற்றி சுற்றி நோண்டிகிட்டே இருக்குன்னு தோணுது. வேகிறதுக்குள்ளேயே எனக்கு என்ன அவசரம்னு எனக்கே தெரில. தேங்க்யூ, பாய் பாய்.